பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே. என்ன அற்புதமான பாட்டு! கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு. இன்றைக்கி காதலர் தினம். அந்த காதலர்களை நாம் கொண்டாடணும். இந்த உலகத்தினுடைய மையத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன். அற்புதமான இந்த பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிர். இந்த இதயத்தை உடைய மையமாக வச்சு தான் அந்த உலகத்தில் எல்லா விஷயமும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆண்பால் இப்படி இருந்ததுன்னா இதே பெண்பால் சொல்கிறா, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா, மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா, அன்பே மறைய தெரியாதா. என்ன அற்புதமான பாட்டு! சுசிலாமா பாடின பாட்டு. எத்தனை காதலர்களுக்கு இது ஒரு மருந்தாக இருந்திருக்கும். அந்த காலத்தில் எவ்வளோ பேர்கள் இந்த பாட்டெல்லாம் கேட்டு இன்னும் இனிமையாக அந்த நினைவோட வாரவங்க திரும்பி இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இப்போ மோசமான ஒரு நவீன உலகத்தில் நம்ம வெறும் பொருள் 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 பொருள்னு தேடி 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 தயையை விட்டோம், கருணையை விட்டுட்டோம், அன்பை விட்டுட்டோம், இரக்கத்தை விட்டுட்டோம், பரோபகாரத்தை விட்டுட்டோம், ஒழுக்கத்தை விட்டுட்டோம், பொறாமையை உணர்ச்சியை அதிகமாக கொண்டுட்டோம். வாழ்வியலையே நாம் ஒரு கண்ணாமூச்சி விட கண்களே இல்லாமல் முட்டி மோதி தினமும் பார்க்குறோம். இந்த அற்புதமான இந்த காதலர் தினத்தில் இந்த காதலை நினைவுறதுக்கு தான் நான் இந்த பதிவையை பதிவிடுறேன். ஒரு அற்புதமான ஒரு காவியங்களை சொல்லப்படும். மஜ்னு உங்களுக்கு தெரியும், லைலா மஜ்னு. அந்த தேசத்தில் லைலாவை லைலா லைலா லைலான்னு மஜ்னு அலையறான், பிரிஞ்சிட்டான். லைலாவை தேடி தேடி அலையிறான். அவன் தேடல் அந்த நாட்டினுடைய அந்த தேசத்தினுடைய அரசனுக்கு ரொம்ப இறக்கணுச்சு அதிகமாகுது. அவனுக்கு மஜ்னு மேலே இவ்வளோ அற்புதமான காதல் பண்ணியிருக்கானே, இந்த பைத்தியக்காரன் என்னடா பண்ணுறது சொல்லி என்ன பண்ணுறான், அந்த தேசத்திலேயே மிகச்சிறந்த அழகிகள் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 12 பெண்களையும் கொண்டாந்து மஜ்னுக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். அந்த அரசன் நிப்பாட்டிட்டு சொல்கிறான், மஜ்னு இதோ 12 பேரழகிகள் இருக்கிறாங்க, நீ உனக்கு யாரை வேணா நீ தேர்ந்தெடுத்துக்க, நீ ஏன் லைலா லைலான்னு சொல்கிற, நான் பார்த்துக்கிறேன் லைலாவை, ரொம்ப சாதாரணமான அழகு உள்ளவாவ, அதை விட இவ்வளோ மிகச்சிறந்த அழகிகளாக இருக்கிறாங்க, நீ ஏன் தேர்ந்தெடுத்துக்க கூடாதா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ மஜ்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறானா, இந்த தேசத்தில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லை, எங்கே தேனாலும் என்னுடைய லைலா கிடைக்காது. ஏன்னா லைலாவை பற்றி, அந்த அழகை பற்றி, அந்த லைலாவுடைய அந்த அபூர்வமான அந்த அழகை நீங்கள் பார்க்குறதுக்கு மஜ்னுடைய கண்கள் வேணும் அப்படின்னானா. இந்த மஜ்னுடைய கண்கள் மூலமாக பார்த்தா தான் அந்த அழகு தெரியும் அப்படின்னானா. காதலுக்கே ஒரு சிறப்பானது என்ன தெரியுமா, அந்த இதயத்தினுடைய அந்த வெளிப்பாடு. அந்த இதயம் தான் அந்த கண்கள் மூலமாக வெளிவரும். சொல்லுவாங்க, ஒரு காதல் வயப்படும் போது நமக்கு சிந்தனை மலரும். காதலனால் தான் சொல்லுவார் பாரதியார், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரேன்னுவார். என்ன காரணம்னா, நம்ம உண்மையான காதல் மறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சினிமா உலகத்திலே பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க நல்ல காதல் படம் வந்தது. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசுன்னு ஸ்ரீதர் சார்னு ஒரு டைரக்டர், பிரமாதமான டைரக்டர். அது காலம் பூரா அந்த கல்யாண பரிசு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அவர் வழிவழினா நெஞ்சில் ஒரு ஆலயம், அவர் அற்புதமான டைரக்டர், ஒரு ட்ரையாங்கல் லவ். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அன்பேவான்னு எம்ஜிஆருடைய அற்புதமான காதல் படம், வசந்த மாளிகைன்னு சிவாஜி சாருடைய அற்புதமான காதல் படம். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ஒருதலை ராகன்னு 1980 வந்தது ஒரு படம். அந்த படம் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி இருக்கிற 1980 நீங்கள் இந்த கல்லூரிகளெல்லாம் இந்த படம் தான் பெரிய காவியமாக வேதமாக கொல்லப்பட்டது. என்ன காரணம்னா, அதில் ஒரு பாட்டு வரும், ரொம்ப அற்புதமான பாட்டு. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலை இழந்த மாடத்திலே முகாரி ராகம். ஒரு அற்புதமான பாட்டு. முந்தானை பார்த்து 300 கவிதை எந்நாளும் எழுதும் கவிஞர்கள் கோடி,
முன்னாடி அறியா பெண்மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காளையர் கோடி. ஒரு தலை ராகம் எந்த வகையினில் சாரும், அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் பாடும். அற்புதமான பாட்டு அது. டி ராஜேந்தர் எழுதின பாட்டு, அவர் இசையமைச்ச பாட்டு. அந்த காலத்தில் 1980களில் அப்போல்லாம் ஒரு காதல் காவியங்கள், அதெல்லாம் அந்த படமெல்லாம் காதல் காவியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு படம், அற்புதமான காதல் படம். கிழிஞ்சல்கள் ஒரு படம், அற்புதமான படம். அதுக்கப்புறம் திரு பாரதி ராஜா சாருடைய படங்கள்லாம் வரும். ஆனால் அதில் கூட குறிப்பிடத்தக்க படம் வந்து கடலோர கவிதைகள், ரொம்ப அற்புதமான காதல் படம். மிச்சமெல்லாம் வேறு வேறு காதலாக இருந்திருக்கு. ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, காதல் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளத்தில் அந்த அந்த உள்ளத்தில் இருக்கிற ஒரு எழுச்சியை உருவாக்குறதே காதல் தான் சொல்லுவாங்க. வீரம், சோகம், காதல் இதெல்லாம் தான் கலைகளை உற்பத்தி பண்ண இடம். இந்த காதலை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, காதல் என்பது காத்திருப்பது, தவிப்பது, இல்லாமல் போவது அப்படின்வாங்க. காதல்னா கலந்து போ, கரைந்து போ, பின் காணாமல் போ அப்படின்னுவார் திரு வைரமுத்து அவர்கள். கலந்து போ, கரைந்து போ, பின் காணாமல் போ அப்படின்வார். அதே மாதிரி ஜலாலுத்தீன் ரூமி இருந்தார், அவர் ஒரு பாரசீக கவிஞர், படிச்சிருப்பீங்க நீங்கள்லாம். அது சொல்லுவார், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் காதலில் இருங்கள் அப்படின்னுவார். காதலில் இருங்கள், எந்த வயசுலேயும் காதலில் இருக்கலாம். காதல்னால் என்ன, ஒன்றுமே இல்லை, மன எழுச்சி தான், ஒரு உள்ளத்தினுடைய எழுச்சி தான். பிற உயிர்கள்கிட்ட நம்ம வந்து நம்ம பேசுறது தான், பிற உயிர்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு 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 பிரியம் கொள்வது தான், வேறு ஒன்றுமே கிடையாது காதல்னால். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த காதல் கூட நான் ஏற்கனவே கூட நான் நிறைய வாழ்க்கை திறவுகளோடு சொல்லியிருப்பேன். காமம் என்பது கேட்பது, காதல் என்பது தருவது, கருணை என்பது நீங்கள் தரவே தவிர தானாகவே அது போயிடும். காமம் என்பது விதை வடிவமானது, காதல் என்பது தாவர வடிவமானது, கருணை என்பது அது மலர் வடிவமானது. மலர்னா அந்த மலர் வாசம் வானத்து வரைக்கும் போயிடும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், காதலை அங்கே கட் பண்ணிட்டோம். காதலை வந்து காதல் நிறைவேறின உடனே கருணைக்கே நம்ம போகலை. அங்கே தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஏன் இந்த காதல் வேணும் காதல் வேணும்னு எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா இலக்கியங்களும் சொல்லுதுன்னா, காதல் தூய்மையான காதல்ங்கிறது எனக்காக நீங்கிறது இல்லை, உனக்காக நானுங்கிறது. நான் வாழணும்னு அவசியம் இல்லை, உனக்காக நான் வாழணும், அவ்வளோதான். அதுதான் உண்மையான காதல். அந்த தூய்மையான காதல் எப்படி வரும், எங்கேருந்து வரும்? முதல்ல அடிப்படையிலே நம்மக்கிட்ட இருக்கிற அன்பு மலரணும். முதல்ல அன்புன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால தான் டர்னர் அப்படின்னு ஒரு பெரிய ஓவியர், உலக பிரசித்தியான ஒரு ஓவியர் இருந்தார். அந்த ஓவியர் ஒரு கண்காட்சி வைக்கிறார். அப்போ கண்காட்சி வைக்கும்போது வாசப்பள்ளியே நிற்கிறார் இவர், யார், டர்னர். பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள மக்கள்லாம், நகர மக்கள்லாம் வந்துட்டாங்க, உள்ளே பார்த்துக்கிறாங்க. அப்போ 2 பெண்கள் பேசிக்கிட்டாங்களாம். ஒரு பெண்ணு சொன்னாலாம், என்ன ஓவியம் வரைஞ்சிருக்கிறார் இவர், ஒரு குழந்தை கிறுக்கிற மாதிரி கிறுக்கிருக்கிறாரு, இதை போய் பெருசாக சொல்லிட்டுக்கிறே அப்படின்னாலாம். அது பக்கத்தில் இருந்த டர்னருக்கு தெரிஞ்சு வராங்க, அப்படி சொல்லாத, மிகச்சிறந்த ஓவியங்கள் அப்படின்னாலாம். அப்போ உடனே டர்னர் ஏன் அப்படின்னு திரும்பி பார்த்தாராம். பார்த்த உடனே அதை விமர்சனம் பண்ணா பாருங்க. அந்த பெண்ணு சொன்னாலாம், சார் நீங்கள் வந்து சூரிய உதயம் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, சூரிய உதயம் அந்த ஓவியம் இருக்க அது மிகச்சிறந்த ஓவியம் தான், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூரிய உதயம் இப்படி இருக்காது, இவ்வளோ அழகாக இருக்காது அது அப்படின்னாராம். அந்த மாதிரி சொன்னாங்களாம். சொன்ன உடனே டர்னர் சொன்னாராம், டர்னருடைய கண்கள் மூலமாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மஜ்னு கண் மூலமாக பார்க்கணும்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு, நீங்கள் டர்னருடைய கண்கள் மூலமாக பாருங்கள் சூரிய உதயம் எவ்வளோ அழகுன்னு. இதை விட அது அழகு தான், இதை எட்டி பிடிக்க முடியாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலேயே நாம் வந்து காதலை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதயத்தின் வழியாக பார்க்கணும். இந்த 2 கண்களும் உலகத்தை பார்க்குறது, ஆனால் இதயங்கிற கண்ணின் மூலமாக தான் காதலை பார்க்க முடியும். அதனால தான் உலகத்தில் வந்து சொன்னார், பாரதியார் சொல்லுவார் ஒரு இடத்துல, பிறப்பு, இறப்பு, காதல், இந்த 3ஐயும் எவ்வளோ விளக்கினாலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்வார். உலகத்தில் எந்த உணர்ச்சியிலையும் ஒரு பலவீனம் இருக்கும். ஆனால் பலவீனம் இருந்தால் கூட ஒரு மிகச்சிறந்த உணர்ச்சி எது தெரியுமா, காதல் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் வந்து விட்டால் கழுதைகள் கூட நடனம் ஆடும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காதலுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கிறது. ஒரு நாயை கூட எதுகை மோனையோட குறைக்க வைக்கிறது காதல்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் தன் சகோதரியை தேடி கடற்கரை வரையில் செல்வானான், தன் காதலியை தேடி கடலுக்குள்ளும் போவானான். காதலை பற்றி, ஒன்றுக்காக அனைத்தையும் நேசிப்பது காதல், ஒன்றுக்காக அனைத்தையும் துறப்பது ஞானம். பாருங்கள், அப்படியே உள்டவா இருக்குது பாருங்கள். ஒரு நீங்கள் நேசிச்சிங்கன்னா, காதல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன, காதல் தான் அடிப்படையான தத்துவம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். காதல் தான் அடிப்படையான வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி சமூகத்தில் ஏன் காதலை மறுக்கிறாங்க அப்படின்னா, காதல் வந்துருச்சுன்னா துணி வந்துடுது, காதல் வந்ததுன்னா உங்களுக்கு கண் வந்துடுது,
காதல் வந்ததுன்னா இந்த உலகத்தினுடைய சாவு உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. அப்போ என்னென்னா அதுக்காகவே இந்த சமூகம் பொத்தி பொத்தி பயந்து தான் இந்த சமூகத்தை மிஞ்சிடுவான் இவன் அப்படின்றதுக்காகத்தான் அந்த காதலை வந்து மட்டப்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் காதல் என்கிற உணர்வு எல்லா உயிர்களுக்குமே. அதனால தான் காதல் சிறப்புரைத்தல்லே ஒரு 113வது அதிகாரம் வள்ளுவ தெய்வம் வைப்பார். அதை சொல்லுவார். 5 குறளாக வைப்பார். முதல் 5 குறள் வந்து ஆண் பால் சொல்கிற மாதிரியும், 2வது 5 குறள் வந்து பெண் பால் சொல்கிற மாதிரியும் பண்ணியிருப்பார். அதில் ஒரு ஆண் பால் சொல்லுவார், கண்மணியிற் பாவாய் நீ போதாய், கண்மணியிற் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் அப்படிங்கிறார். அவர் கண்ணை சொல்கிறாரு, என் கண்ணுக்கிற பாவையே நீ போயிடு, ஏன்னா என் காதலி அந்த இடத்துல நான் வைக்கணும், அவள் வெளியே இருக்கிறா, அவள் எப்போவுமே என் கண்ணில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். என்ன அர்த்தம்னா, ஒரு கண் பார்வையில் அந்த பாவை போல் அந்த காதல், அந்த பெண்ணை நான் எப்போவுமே வச்சுருக்கணும், காலம் பூரா வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான காதல். அதிலே அந்தம்மா அவள் சொல்லுவா, அந்த அடுத்த 5 வந்து 6வது குறளில் சொல்லுவா, கண்ணுள்ளில் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் அப்படின்னுவா. அவள் சொல்லுவா, கண்ணில் உள்ளே இருக்கா நான் காதலன், இமைப்பின் பருவரார், அதாவது உள்ளே இருந்தாலும் எனக்கு துன்பத்தை கொடுக்கல, இமைக்கிற போது அவருக்கும் துன்பம் இல்லை, நுண்ணியர் எம் காதலவர் அப்படின்றார். அப்படி என்னன்னா ரொம்ப நுண்ணிய அறிவு பெற்றவர் என் காதலர்னு அந்த காதல் சிறப்பத்தை சொல்லுவார். அதுலேயே அடுத்த கூட சொல்லுவார், காதல் அவராக கண்ணும் எழுதேன். அவர் சொல்கிறா, நான் காதல் கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கு அறிந்து அப்படின்னுவா. அது என்ன அர்த்தம்னா, கண்ணுள்ள அவர் இருக்காளாம், யார் அவர் இருக்காளாம், அவருடைய காதலன் இருக்கானா, அதனால் கண்ணில் மை எழுத மாட்டாளாம். ஏன்னா எழுதுகிற போது அந்த மையினுடைய அந்த ஈசிக்குன்னு சொல்லுவோம் இல்லை, அது வந்து கரைகிற போது அவருக்கு பாதிக்கின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னும் அந்த எழுதுகிற போது கூட அவரை வந்து அவருக்கு ஏதாவது இடையூறு வரும்னு அவர் பயப்படுறாளா. அவள் இந்த நுண்ணிய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான ஒரு ஆத்ம நேயத்தை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடியது காதலுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் நாட்டில் வந்து இப்போ இத்தனை கோளாறுகள் ஏன் வருது, இத்தனை கோளாறுகளும் ஏன் வருதுன்னா, நிச்சயமாக சொல்லுவேன், அந்த காதலுடைய வடிவம் சிறஞ்சு போச்சு நம்மகிட்ட. அதனால தான் ஆணவ கொலைகள் நிறைய பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த தெற்கு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இனத்தில் காதலிச்சா கூட அவங்க வெட்டி சாய்ச்சிட்றாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காதலுக்கு ஒரு மகத்துவம் இருந்தது இடைக்காலத்தில் பரவாயில்ல, இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா காதலித்து திருமணம் செய்கிறவங்களே என்ன பண்ணிடுறாங்க, அதோட கடமை முடிஞ்சதுன்னு நினச்சி என்ன பண்ணிடுறாங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் 100க்கு 95 பேர் வந்து விவாகரத்து பண்ணிடுறாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வாழறாங்க. ரொம்ப சுலபமாக போச்சு. ஒரு பெண்ணு 3 கல்யாணம் பண்ணுறது சுலபமாக போச்சு, ஒரு ஆணுக்கு 3 கல்யாணம் பண்ணுறது சுலபமாக போச்சு. இதை படிக்க காதல் மேலே நமக்கு வந்து இப்போ சினிமா படம் கூட காதலே வரமாட்டேங்குது. என்ன காரணம்னா, நாம் காதலை திரும்ப கொண்டு வரணும். ஞாபகம் வச்சுங்க, என்ன வேறு வழி இல்லை. காதலித்தல் என்பால் காதலிக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெண்ணை காதலிக்கின்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரு ஆண் பாதியாக தான் இருக்கிறான், ஒரு பெண் பாதியாக தான் இருக்கிறான். இந்த ஆணும் பெண்ணும் இணைகிற போது தான் அதுக்கு முழுமை அடைகிறது. 2 பேரும் தவிக்கிறாங்க. அதனால தான் கண்ணதாசன் சொல்லுவார் இடத்துல, அப்பன் அன்னை காதல் அவஸ்தையில் இப்புவி வந்தோம் எவரிடம் கேட்டோம் அப்படின்னுவார். ஏன்னா அவங்க 2 பேருடைய காதல் உணர்ச்சியில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ காதல் பொதுவானதுன்னு அவர். அது மாதிரி காதலை வந்து ஏன் நம்ம மையப்படுத்தணும்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நேற்று கூட ஒரு 2 செய்திகள் என்னை ரொம்ப மோசமாக என்னை வந்து வருத்தப்பட வச்சுது. ஊட்டியில் ஆகாஷ்னு ஒரு பையன், ரித்தி ஏஞ்சல்னு ஒரு பொண்ணு, 2 பேரும் ஊட்டியில் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. அப்போவே அவங்க காதல் விழுந்திருக்கிறாங்க. அந்த ஆகாஷ்ன்ற பையன் அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க, அவன் பாட்டி வீட்டில் இருக்கிறான். இந்த பொண்ணு ரித்தி ஏஞ்சல் என்ன பண்ணியிருக்கு, அது வந்து 10வது முடித்த உடனே அவங்க என்ன பண்ணி, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, கோயம்புத்தூரில் நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருக்கு. இந்த பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். அப்போ கூட அந்த காதலை விடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லீவ் நாள், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி லீவ் நாளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையன் வந்து வரவழைச்சிருக்கிறான். வரவழைச்சி என்ன பண்ணியிருக்கான், நேராக அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நேராக வீட்டில் கொண்டு போய் ஒரு டாஸ்மாகில் போய் மது வாங்கிக்கிட்டு அப்படியே மதுவை குடிச்சிட்டு கொஞ்சம் போதை ஏறின உடனே நேராக அந்த பைன் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது அங்கே ஊட்டியில். அங்கே போய் என்ன பண்ணிக்கிறான் அந்த பையன், இந்த போதை காளான்னு ஒரு செடி இருக்கும், அந்த செடியை வந்து சேர்த்து என்ன பண்ணிக்கிறான், மதுவோட மிக்ஸ் பண்ணி 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சிட்டு கீழே படுத்துருக்கிறாங்க. அப்படியே மயக்கத்தை விழுந்துருக்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா அந்த பையன் எழுப்புறான், அந்த பெண்ணு செத்து போய் கிடக்கிறா. அதுக்கப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்தா அந்த மருத்துவ வழி சொல்கிறார் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி. அந்த பையனை சந்தேக கேஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்த பிறகு அது வந்து கொலை நோக்கம் இல்லாத ஒரு கொலையாக போய் பதிவு பண்ணி அது ஒரு பெரிய அசிங்கமாக போச்சு. அதை பார்த்தாலே ஒரு காதலுடைய ஒரு உன்னதமே போயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், அது அப்படியே எதிர்ப்பதமாக இப்போ சமீபத்தில் அஷத்துன்னு ஒரு பெரிய இந்தி நடிகர், நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவங்க கூட மரியான்னு, அவங்க ஒரு டிவி நடிகை. இவங்க 2 பேரும் 1999 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
ஒரு ஆண் பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை நல்லா வளர்ந்துட்டாங்க. 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவங்க பாருங்கள், அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, முறைப்படிக்க நல்லா வாழ்ந்துங்கிறாங்க, பிரமாதமாக வாழ்ந்துங்கிறாங்க. ஆனாலும் 25 வருஷம் பொறுத்த பிறகு இந்த நேற்று அவங்க பதிவு திருமணம் பண்ணுறாங்க. பதிவு திருமணம் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எங்களுடைய காதல் வாழ்க்கையில் இது ஒரு உன்னதமான நாள். ஏன்னா நான் மீண்டும் அக்ஷத்தை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு சொத்துக்கு தேலாம் இருக்கிறதால அது பிரச்சனை வருன்றதால சட்டப்படியாகவும் பதிவு திருமணத்தை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அமையான காதல்னால் இப்படி தான் இருக்கணும். 25 வருஷம் கழித்து கூட அவங்க சந்தோஷமாக நான் மீண்டும் நான் அக்ஷத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மரியாதை சொல்லும்போது பேரானந்தப்பட்ட நாள் தான். ஏன்னா கண்ணாசன் சொல்லுவார், திருமணம் அடைஞ்சு முதுமையான பிறகு ஒரு இடத்துல எழுதுவார், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. காதலுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இது இந்த நேரம் பத்தாது அதுக்கு காதலுக்கு. நான் ஏன் இதை காதலை பண்ணி கொண்டு வரேன்னா, நாம் எல்லோருமே காதல் வயப்பட்ட சிந்தனை இருந்தால் கூட நாம் அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், அதில் ஒரு பாங்கு இருக்கணும். நமக்கு இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் படிக்கிற போது என்னெல்லாம் கூட கேட்பாங்க. நிறைய காலேஜெல்லாம் போய் பேசும்போது அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இந்த காதலை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தா கண்ணாசன் இருந்தார், எங்களுக்கெல்லாம் ஒரு வாலி இருந்தார், எங்களுக்கெல்லாம் ஒரு பட்டுக்கோட்டையாக இருந்தார், எங்களுக்கெல்லாம் அந்த காதல் பாடல்களும் காதல் படங்களும் எங்களெல்லாம் சரியான பாதையில் போக வச்சது. இப்போ எங்கே இருக்குது? வெறும் வயலன்ஸான படங்கள் பார்த்து எங்களுக்கே நான் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வயலன்ஸான படங்களை பார்த்து மனிதனுக்கு வயலன்ஸ் அதிகமாக போச்சு. மறுபடியும் மிருகநிலைக்கு போகிறான். அந்த பிரச்சனை என்னென்னா, மிருகங்கள் கூட மிருகத்தினுடைய நிலையில் தான் இருக்குமா. ஆனால் தாக்கூர் சொல்லுவார் இடத்துல, மனிதன் மட்டும் மிருகமாக போனால், மிருக நிலைக்கு போனால் மிருகத்தை விட மோசமான நிலைக்கு அவன் போயிடுவான். அதனால தான் இந்த காதல் வயப்படும் போதோ இந்த காதலை பற்றியோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ரூமி சொன்ன பார்த்தீங்களா, நானே போய் அழகாக சொல்லுவேன், காதலோடு இருங்கள், காதலுக்காக இருங்கள், காதலில் இருங்கள். அதான் ரொம்ப முக்கியமானது. முடிக்கிற போது ஒரு புத்தாய்ப்பாக ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி சொல்லிட்டு போகிறேன். சொல்லுவார், ஒரு அற்புதமான பாட்டு. அது சொல்லுவார், விழிவோரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும், அந்த கவிதைகளில் உள்ள பொருளறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும், அந்த கலைகளிலும் பல புதுமையுண்டு, அதை பழகுவதே பேரின்பம், இன்ப வாசலிலே ஒரு காவலில்லை, இனி காலமெல்லாம் நம் சொந்தம், காதலின் பொன் வீதியில். அற்புதமான பாட்டு. இந்த பாட்டோட இந்த அற்புதமான இந்த காதலில் இருங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இந்த காதலை பற்றி இன்றைக்கி காதல் தினத்துக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு பதிவாக நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.